அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஹவு டு யூஸ் லைன் டூல் இன் ஸ்கெட்சப் அப்படின்ற ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் டைமா ஸ்கெட்சப்ல எப்படி ஆட்டோகேட் ஃபைலை இம்போர்ட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம பிளான் ஸ்கெட்சப்லயே டிரா பண்ணி அதை யூஸ் பண்றதுக்கு எப்படி அப்படின்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறது லைன் டூல். அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ஸ்கெட்சப் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்து ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். இது ரன் ஆகிற டைம் ஆகுன்றதால நான் இப்போ ஆல்ரெடி ஓப்பன் பண்ண ஃபைலை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபைல் இப்படி இருக்குது. நான் இப்போது ஒரு ஃபீட் இன்ச்சஸில் டயக்ராம் போட போகிறேன். ஸோ ஜஸ்ட் இது வேண்டாம், கிளிக் பண்ணிடுங்க. டாப் வியூவில் வச்சுக்கிட்டேன். விண்டோஸ் போயிட்டு மாடல் இன்ஃபோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபீட் இன்ச்சஸில் தான் இருக்குது. ஆர்கிடெக்சர் கொடுத்துட்டு இது நான் கொடுத்துக்கிறேன், இன்ச்சஸில் கொடுத்துக்கிறேன். சேவெல்லாம் கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணால் போயிடும் உங்களுக்கு. இப்போது லைன் டூல் இங்கே பென்சில் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு லைன் டூல். இதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதா தான் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் எல் கிளிக் பண்ணிங்கன்னா, அதனுடைய கமாண்ட் எல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் டூல் வந்துடும். நம்ம ஆட்டோகேடில் லைன் போடணும் அப்படின்னா எல் கொடுத்து என்ட்ரு கொடுப்போம். இதில் அப்படிலாம் கிடையாது. எல்லா கமாண்டுமே ஜஸ்ட் அந்த கமாண்டோட நேமை மட்டும் கிளிக் பண்ணால் போதும், அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டூல் வந்துடும். நீங்கள் என்ட்ரு இது மேலே எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இப்போது கிளிக் பண்ணுறேன் நான். இங்கே பாருங்கள், ரெட் கலரில் லைன் காட்டுது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ரெட் லைன் எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ். உங்களுக்கு சப்போஸ் லைன் கிராஸ் ஆகுது அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த லைனில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கரெக்டான ஸ்ட்ரெயிட் வரும். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஒய் ஆக்சிஸ். இதில் இந்த ப்ளூ கலர் லைன் தெரியும். அந்த ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் அந்த வியூவில் வர்றது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இது டாப்பில் ப்ளூ கலர் லைன் தெரியுது. ஸோ மேலே நீங்கள் லைன் போடணும் அப்படின்னா இந்த ப்ளூ கலரை யூஸ் பண்ணி, இந்த ப்ளூ கலர் தெரிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் கிராஸாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வராது. ஸோ இந்த 3 ஆக்சிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், லைனும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். டாப்பி வச்சுக்கிறேன். லைன் கமாண்டில் இப்போ நான் ஒரு 20 ஃபீட் அப்படின்ற மெஷர்மெண்ட் கொடுக்குறேன். 20 ஃபீட்டுக்கு உண்டான லைன் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு க்ரீன் ஆக்சிஸில் வைக்கிறேன். இதில் நான் ஒரு 30 ஃபீட் 6 இன்ச்சஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி அது இன்ச்சில் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம் யூனிட். ஸோ நம்ம இங்கே இன்ச்சின்னு கொடுக்கறது அவசியம் கிடையாது, ஃபீட்டை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். இந்த இடத்துல காட்டும் லென்த்து. இந்த இடத்துல நம்ம இன்ச்சஸை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம அது இன்ச்சஸில் வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஃபீட்டு மட்டும் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். திரும்ப எக்ஸ் ஆக்சிஸில் வச்சு திரும்ப 20 ஃபீட் அப்படின்னு கொடுக்குறேன். லைன் வந்துடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு க்ளோஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 4 லைனை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அது சாலிட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த க்ளோசிங் வரல அப்படின்னா உங்களுக்கு எங்கேயோ ஓப்பன் இருக்குது, சரியா நீங்கள் லைனை ஜாயின் பண்ணலை அப்படின்றது தான் அர்த்தம். இதில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, மிட் பாயிண்ட்டு, இந்த ஆக்சிஸ் எல்லாமே காட்டணும். ஸோ இதை வச்சு நீங்கள் பிளான் ரெடி பண்ணுறதுக்கு இந்த லைன் டூல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பிளான் பண்ணணும்னா இதில் இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ லைன் டூல் எப்படி யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு கிராஸ் வேணும்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அங்கே பாயிண்ட் எண்டு பாயிண்ட்டு அதெல்லாம் காமிக்கும். ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே முடிக்கிறீங்களோ அந்த இடத்துல மிட் பாயிண்ட்டு, எண்டு பாயிண்ட்டு இது எல்லாம் விசிபிள் ஆகும். ஒரு லைன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் அங்கே வச்சிங்கனாவே தெரியும், மிட் பாயிண்ட், எண்டு பாயிண்ட். இது ரெண்டும் எண்டு பாயிண்ட், சென்டரில் இருக்கிறது மிட் பாயிண்ட். இவ்வளோ தான் லைன் டூலு. இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒவ்வொரு டூலாக நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.